தமிழ்நாட்டில் நிறைய மர்ம கதைகள் இருக்கின்றன. ஆனால் இன்று நாம் பார்க்க போகும் கதை ஒரு கோயிலை பற்றியது. அந்த கோயில் பகலில் மூடப்படும், ஆனால் இரவில் மட்டும் திறக்கப்படும். ஏன்? இதற்கு பின்னால் என்ன ரகசியம்? வாருங்கள், இந்த அதிசயமான கதையை கண்டுபிடிக்கலாம். இந்த கோயில் நூற்றாண்டுகளாக தன் ரகசியத்தை கொண்டிருக்கிறது. பழமையான கல்வெட்டுகள், தீர்க்கதரிசிகள் கூறிய புராணங்கள் அனைத்தும் இந்த கோயிலை ஒரு அதிசயமான இடமாக வர்ணிக்கின்றன. சிலரின் கூற்றுப்படி இந்த கோயில் ஒரு காலத்தில் ஒரு பெரும் சாம்ராஜ்யத்தின் பூஜை மண்டபமாக இருந்தது. மற்றவர்களின் கூற்றுப்படி இது அற்புத சக்தி கொண்ட தெய்வத்தின் உறைவிடம். குறிப்பாக இந்த கோயில் பகலில் திறக்க முடியாது. கதவுகள் எந்த விதத்திலும் திறக்க முடியாது என கூறப்படுகிறது. இதற்கு காரணம் என்ன? கோயில் அறங்காவலர்கள் கூறுவதுபடி பகலில் உள்ள விசித்திரமான அதிசயங்கள் இதை முடக்கி விடுகின்றன. அதிகாலையில் ஒரு குறிப்பிட்ட நேரத்தில் மட்டும் இந்த கோயில் கதவுகள் தானாகவே திறக்கும். அந்த நேரத்தில் உள்ளே சென்றால் என்ன நடக்கிறது? இதை கண்டுபிடிக்க பலரும் முயற்சி செய்திருக்கிறார்கள். ஒரு துறவி சொன்னார், இந்த கோயிலில் ஒரு தேவதையான சக்தி இருக்கிறது. பகலில் நம்மால் பார்க்க முடியாது. இரவில் மட்டும் அவள் வருவாள். அது உண்மையா இல்லையா? அதனை பல பக்தர்கள் சாட்சியாக சொல்கிறார்கள். சிலர் அங்கே நேரில் தேவி வந்ததை உணர்ந்ததாக கூறுகிறார்கள். அவர்களுள் ஒருவரின் அனுபவம் என்ன? ஒரு பக்தர் கூறுகிறார், நாங்கள் இரவு நேரத்தில் கோயிலுக்குள் நுழைந்தோம். அங்கு வியப்பூட்டும் ஒரு ஒளி இருந்தது. மனதளவில் ஒரு ஆழ்ந்த அமைதி. அது தேவியின் சக்தியா? இந்த கோயிலின் மர்மம் இன்னும் தீர்க்கப்படவில்லை. இது உண்மையா அல்லது புராண கற்பனையா? நீங்கள் இதை பற்றி என்ன நினைக்கிறீர்கள்? உங்கள் கருத்துக்களை கமெண்டில் சொல்லுங்கள்.